ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சென்றபோது எங்களுடைய மகன் வீட்டிலே 3 மாதங்கள் தங்கியிருந்தோம். அந்த நாட்களில் ஊழியத்திற்காக அவ்வப்போது வெளியே புறப்பட்டு செல்வோம். போர்ட்லாண்ட் செல்லும் போது என்று நினைக்கிறேன், அந்த ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போய் இறங்கியவுடன் நாங்கள் வெளியிலே எங்களை அழைக்க வந்த விருந்தினரை சந்திக்க ஆயத்தமாகி நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கரம் கொட்டுவதும் நாம் தமிழிலே ஜே என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு வெற்றி கூக்குரலை அந்த ஏர்போர்ட்ல இருந்து அநேகர் சொல்லுவதை கேட்க முடிந்தது. என்னவென்று கேட்டால், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் இராணுவ வீரர்களில் ஒரு குழுவை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஒரு பணியை முடித்துவிட்டு தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி அந்த பிளைட்ல வந்து இறங்கி அவர்கள் வெளியே வருகிறார்கள். நாட்டுக்காக பணி செய்த இவர்களை அங்கீகரிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதை கேட்டது உடம்பை புல்லரிக்க செய்தது. ஏனென்றால் நம்மளுடைய நாட்டில் அப்படி அதிகமாக நம்ம செய்யறதில்லை. இதை நான் பார்த்தபோது என்னுடைய மனதில் முதல் மரியாதை என்கிற ஒரு சொற்றொடர் உதயமானது. அந்த முதல் மரியாதை யார் யாருக்கு செலுத்தியது என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு அவன் மரித்த போது பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்பதை காண்கிறேன் என்று சொன்ன அந்த காரியம் ஞாபகத்திற்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்றார் என்கிற வார்த்தை இந்த பகுதியில்தான் முதல் முறையாக வருகிறது. அது ஒரு முறை வருகிறது. என்ன சொல்ல வருகிறேன்? அவரை பின்பற்றுகிற சீடன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அப்போஸ்தலர், அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற ஒரு மிஷனரி சகோதரனோ சகோதரியோ இந்த உலகத்தினுடைய பாடுகளின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, உபத்திரவங்களின் மத்தியில, சித்திரவதை மத்தியில தேவன் கொடுத்த பொறுப்பினை நிறைவேற்றி அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது பரம மணவாளனாகிய அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று தன்னை பின்பற்றுகிற சீடர்களை, அப்படிப்பட்ட குழுவை வரவேற்க காத்து நிற்பதை, பிதாவுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அவர் எழுந்து நிற்பதை நாமும் ஒரு நாளிலே அனுபவிப்போம். அப்படி என்றால் எபிரேயர்களது நிருபம் 11வது அதிகாரத்தில் பெரியதோர் பட்டியல் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் துவங்கி இன்று வரைக்கும் உலகத்தினுடைய பல எல்கைகளில, பல நாடுகளில சுவிசேஷத்தின் நிமித்தம் தங்கள் பிராணனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை தியாகம் செய்ததை இன்றைக்கும் நாம் பத்திரிகைகளில வாசிக்கிறோம், தொலைக்காட்சியில கேட்கிறோம். இன்றைக்கு ஊடகங்களில அவைகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஆண்டவர் என்னிலும் உங்களிலும் எதிர்பார்ப்பது என்ன? உன் ஜீவனையே கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் கடைசி மட்டும் மரண பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் பேரணியில நாமும் இணைந்து கொள்வோமா?